ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். கலை திருவிழா 2026 டு 27 இளையோர் திறன் அப்படிங்கிற மைய கருத்தை அடிப்படையாக வச்சு 9வதுலேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தற்போது நடந்துட்டுருக்கு. அடுத்த வாரத்திலேருந்து, அதாவது வர திங்கட்கிழமை ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து நம்மளுடைய 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ப்ரைமரி மிடில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மேம் அந்த புக்கில் இருக்கிற பாட்டை வந்து ஒப்பிக்கலாமா, இளையோர் திறன்னு டாபிக் கொடுத்துருக்காங்களே, அந்த மையக்கரு கொடுத்துருக்காங்களே, ஸோ அது ரிலேட்டடான நாங்கள் எங்கே போய் பாட்டு தேடுறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த மழலையர்கள், அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிரிவு 1ல் உள்ள குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மழலையர் ஒப்புவித்தல். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒப்பிக்கிறது தான் தமிழில் இங்கிலீஷில், அதே போல் கதை சொல்கிறது தமிழில் இங்கிலீஷில், மாறுவேட போட்டி அவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெயிண்டிங் இருக்குது. பெயிண்டிங்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ பெயிண்ட் பண்ண போகிறாங்க. களிமண் பொம்மை செய்தல் வந்து களிமண் வந்து ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போகணும், இல்லை அவங்களே கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். அது வந்து சாதாரணமாக நம்மளுக்கு ஏரியில் கிடைக்கிற களிமண் தான் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிகள் அவங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த போட்டிகளுக்கெல்லாம் என்னென்ன நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலாக தான் நான் உங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாடல்களே நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல்களுக்கு மேலே கொடுத்துருப்பேன். அதே போல் தான் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு மழலையர் ஒப்புவித்தல் போட்டி, தமிழில் பாடல் சொல்கிறது. குட்டி சாம்பியன் நாங்கள். இதுலேயே வந்து நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு, நடுவர்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு உங்கள் குழந்தைய எப்படி வந்து நீங்கள் ட்ரைன் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை முழுசாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்கலாம் இதை. குட்டி சாம்பியன் நாங்கள். இந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல அந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய மார்பில் கைகளை வச்சுட்டு துள்ளி குதித்து ஆடுற மாதிரியான ஒரு பாடல் தான் இது. சின்ன சின்ன கைகள் வைத்து சித்திரம் வரைந்திடுவோம், வண்ண வண்ண கனவுகள் கண்டு வானை தொட்டு விடுவோம், ஓடி ஆடும் திறமையினாலே ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம், ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம், பாடி மகிழும் பாட்டினாலே பயமனைத்தையும் விரட்டிடுவோம், கடின உழைப்பை மூலதனமாய் கருத்தில் கொண்டு நின்றிடுவோம், நாளை உலகை ஆளும் குட்டி சாம்பியன்கள் நாங்கள் தான், குட்டி சாம்பியன்கள் நாங்கள் தான். இவ்வளோ தான் பாடலே. ஸோ எப்படி வந்து இதுக்கு நீங்கள் ஆக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஆக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன கைகள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கைகளை முன்னாடி நீட்டி அந்த விரல்களை நீங்கள் அசைக்கணும். சித்திரம் வரைந்துடுவோம் அப்படின்னு அந்த லைன் நீங்கள் சொல்கிறப்ப காற்றுல அப்படியே அந்த தூரிகை இருக்குல்லங்க, ப்ரஷ்ஷால் அப்படியே வரைகிற மாதிரி கையை அசைச்சு காமிக்கணும். வானை தொட்டு அப்படிங்கிறப்ப 2 கையையும் மேலே உயர்த்தி தொடுறது மாதிரி காமிக்கணும். ஓடி ஆடும் பாடி மகிழும் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறப்ப ஒரே இடத்துல நீங்கள் நின்று கூட லேசாக வந்து குதிச்சு வாயில் வந்து கை வச்சு பாடுறது மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, ஆடுறது மாதிரி பண்ணுறது. அப்புறம் சாம்பியன்கள் நாங்கள் தான் அப்படிங்கிறப்ப நல்லா காலை ஊனி மார்பை தட்டி அப்படி கெத்தாக வந்து நிற்கணும். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அழகாக செய்வாங்க. 2வது பாடல் வந்து புதிய உலகம் செய்வோம். இதுக்கு வந்து கைத்தட்டலோடு பாடுற ஒரு பாடல் தான் இது. சிந்திக்கும் மூளை இருக்கு, எங்களில் சிரிக்கும் முகம் இருக்கு, சாதிக்கும் திறமை இருக்கு, எந்த சவாலும் எமக்கு லேசு, கணினி திரையில் விளையாடுவோம், புது கண்டுபிடிப்பை உருவாக்கிடுவோம், விண்ணில் பறக்கும் ராக்கெட் போல வேகமாக வளர்ந்திடுவோம், அன்பும் பண்பும் வழிகாட்டி நாங்கள் அறிவில் சிறந்த இளையோர், நாளை புதிய உலகம் செய்ய பிறந்தவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக கை தட்டிகிட்டே வந்து பாடுற போல். ஸோ இங்கே ஆக்ஷன்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். சிந்திக்கும் மூளை அப்படிங்கிறப்ப அந்த ஆள்காட்டி விரலால் தலையை தொட்டு காமிக்கணும். சிரிக்கும் முகம் அப்படிங்கிறப்ப கன்னத்தில் 2 விரல்களை வச்சு புன்னகைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கண்டுபிடிப்பு ராக்கெட் அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறப்ப கைகளையும் வந்து 2 கைகளையும் கூப்பி மேலே ராக்கெட் பறப்பது மாதிரி நீங்கள் உயர்த்தி காமிக்கணும். அன்பும் பண்பும் அப்படிங்கிறப்ப 2 கைகளையும் மார்பின் குறுக்கே வச்சு
கட்டி பிடிக்கிறது மாதிரி வந்து நீங்கள் செய்யணும். ஸோ இதுதான் வந்து ஆக்ஷனே. அதை பாடுறப்ப நீங்கள் இதையும் ஆக்ஷனோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது வந்து மலரும் கலை திருவிழா அப்படிங்கிற டாப்பிக்கு. இதோடைய மைய கருத்தும் இளையோர் திறன் தான். 3 நிமிஷத்துக்குள்ளே தான் எந்த பாட்டாக இருந்தாலும் நீங்கள் பாடணும். எவ்வளோ ஆக்ஷன் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் அதுதான் போட்டியினுடைய விதிகள். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து இந்த சின்னஞ்சிறு மொட்டுக்கள் நாங்கள், திறமைகள் வளரும் வண்ணங்கள், கலை திருவிழா எங்கள் மேடை, ஆடுவோம் பாடுவோம் கூடி, வண்ணங்கள் தீட்டி மகிழ்ந்திடுவோம், களிமண் பொம்மைகள் செய்திடுவோம், நாட்டியமாடி குரல் கொடுத்து நாங்கள் காட்டும் திறமைகள் பல நூறு, வெற்றி எங்கள் இலக்காகும், பரிசுகள் பல பெற ஊக்குவிக்கும், முதல் பரிசு நமக்கே முதல் பரிசு நமக்கே, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்து முடிக்கணும். ஸோ இதில் வந்து மொத்தமாக வந்து 100 மதிப்பெண்கள் தான். நீங்கள் மழலையர் பாடலாக இருந்தாலும் எந்த போட்டியாக இருந்தாலும் மொத்தம் 100 மதிப்பெண். ஸோ இதுக்கு எப்படி வந்து மதிப்பெண்ணை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சரிப்புக்கு 25 மதிப்பெண்கள், நினைவாற்றலுக்கு 25 மதிப்பெண்கள், குரல் வெளிப்பாட்டுடைய ஆளுமைக்கு 25 மதிப்பெண்கள், அப்புறம் வெளிப்பாட்டினுடைய நயத்துக்கு ஒரு 25 மதிப்பெண்கள். ஸோ அந்த பாடலுடைய கருத்துக்கு ஏற்ப முக பாவனை, உடல் மொழியை வெளிப்படுத்துறது அந்த வெளிப்பாட்டினுடைய நயம்னு சொல்லுவாங்க. குரல் வெளிப்பாடு அப்படின்னா பயம் இல்லாமல் உரத்த குரலில் பாசத்தோடு பாடுறது. நினைவாற்றல் அப்படின்னா வரிகளை, அதாவது அந்த வரிகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. இப்போ ஒரு சினிமா பாட்டுனா எப்படி நம்ம கடகடன் பாடுறோம் இல்லைங்களா, பார்க்காம, அந்த மாதிரி வந்து பார்க்காம பாடணும். அதே போல் ஒவ்வொரு தமிழ் சொல்லையும் தெளிவான உச்சரிப்போடு பாட வைக்கணும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பாடல், இதுவுமே வந்து மழலையர் பாடல்களுக்கு தான், இளையோர் திறன்ற மைய கருத்தினுடைய அடிப்படையில் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு குழந்தைகள் வந்து கைகளை வணங்கி முகத்தில் வந்து ஒரு பிரகாசமான புன்னகையோட மேடையில் ஏறி கம்பீரமாக வந்து நிற்கணும். நின்றுட்டு இது வந்து ஒரு விதமானது. ஏன்னா முதல்ல எடுத்த உடனே பாட்டு பாடாமல் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு அந்த குழந்தையோட பேர் என்னன்னு சொல்லிவிட்டு நான் எந்த வகுப்பில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இன்றைய என்னுடைய மழலையர் பாடலினுடைய தலைப்பு இளையோர் திறன் அப்படின்னு சொல்லி தலைப்பை சொல்லிவிட்டு பாடல் வரிகளை, இப்போ இதெல்லாமே சொல்கிறதுக்கு ஒரு 20 செகண்ட் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பாடல் வரிகளை வந்து உடல் மொழியோடு பாடணும். இந்த சின்னஞ்சிறு மொட்டுக்கள் நாங்கள், சின்னஞ்சிறு மொட்டுக்கள் நாங்கள். அப்போ அந்த மொட்டுக்கள் நாங்கள் அப்படிங்கிறப்ப கைகளுடைய விரல்களை மொட்டு போல் கூப்பி பின்னாடி வந்து மலர்வது போல் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெஞ்சில் கை வச்சு தலையை ஆட்டி கம்பீரமாக பாடணும். நாங்கள் நாளைய நாட்டின் தூண்கள். அப்புறம் வண்ண கனவுகள் கண்களில் மின்னும், எங்கள் திறமை விண்ணையும் தொடும். சரிங்களா. நெஞ்சில் கை வச்சு தலையாட்டி கம்பீரமாக பாடணும். அடுத்தது வந்து வரைவோம் வரைவோம் வண்ணம் வரைவோம், களிமண் எடுத்து உருவம் செய்வோம். இங்கே வந்து நம்ம கைகளில் அந்த ப்ரஷ்ஷு தூரிகை பிடிச்சி வண்ணம் தீட்டுறது போல், களிமண் பொம்மை செய்கிறது போலலாம் காமிக்கலாம். அப்புறம் பாடுவோம் பாடுவோம் பாட்டும் பாடுவோம், ஆடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம். பாட்டு பாடுவோம் அப்படிங்கிறப்ப பாடுறது மாதிரியும், ஆடுவோம் அப்படிங்கிறப்ப ஆடுறது மாதிரியும் கைகளை வந்து அசைச்சு காமிக்கணும். அதே போல் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று கைகளை உயர்த்தி காமிக்கணும். சிறிய கைதான் ஆனால் சிந்தனை பெரிது, மழலை மொழிதான் ஆனால் திறமை பெரிது. அப்புறம் இளையோர் திறன் இது இளையோர் திறன், நாங்கள் காட்டும் கலை திருவிழா திறன் அப்படின்னு சொல்லி கை தட்டுறது போல் சைகை செஞ்சு புன்னகையோடு வந்து பாடி முடிச்சிடணும். ஸோ அதில் வந்து லாஸ்ட் லைன் என்னென்னா, கைகளை உயர்த்தி நல்லா கையை வந்து உயர்த்தி வெற்றி, அப்படி நம்ம வெற்றினா எப்படி சொல்லுவோம், ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் எப்படி சொல்லுவோம், அது மாதிரி வந்து நம்ம கைகளை உயர்த்தி வெற்றி சின்னம் காட்டி பாடணும். வெற்றி பெறுவோம் சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நன்றி வணக்கம்ன்றப்ப 2 கைகளையும் கூப்பி வணக்கம் சொல்லிட்டு வந்துடணும். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு அந்த சொன்ன இல்லைங்களா ஏற்கனவே அந்த உச்சரிப்பு, குரல் ஏற்ற இறக்கம், உடல் மொழி, முகபாவனை, மேடை அச்சமின்மை, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்கிறப்ப எப்படி வந்து தெளிவாக உச்சரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, அந்த குரலில் வந்து கம்பீரம் இருக்கா, இதில் வந்து ரொம்ப வந்து ரைமிங்காக அப்படியே பாடல் மாதிரி சினிமா பாட்டு மாதிரி அப்படியே ராகத்தோடு பாடணும், அதெல்லாம் இதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. நாட்டுப்புற பாடலில் தான் அந்த ராகம்லாம் எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அப்படியே பாடினாலே போதும். ஆக்ஷனோடு பாடினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தைங்க தானே, ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
ஸோ நான் எப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இதுலேயே நான் வந்து என்ன பாடணும், எப்படி வந்து பேசணும், அந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறது தான் நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆரம்பித்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு வந்து அப்படியே பண்ணாலும் ஓகே தான். ஒரே ஒரு பாட்டு பாடினாலும் ஓகே தான். இல்லை 2 பாட்டு நீங்கள் பாடினாலும் ஓகே தான். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. குழந்த நல்லா தைரியமாக பாடணும். ஆக்ஷனோடு பாடணும். அதுதான் வந்து இந்த மழலையர் ஒப்புவித்தல் திறன். நல்லா ஞாபகம் வச்சு பாடணும். யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்க நல்லா மறக்காத அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ இதில் நீங்கள் எந்த பாட்டை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பாட்டை வேணாலும் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இங்கே வந்து A4 ஷீட்டில் படம் வரைவோம் அப்படின்னு இருக்கும். இது நீங்கள் A4 ஷீட்டு அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் காகிதத்தில் படம் வரைவோம் கூட சொல்லலாம். ஏபிசிடின்னு ஒரு சில இடங்களில் வந்து வந்திருக்கும். அந்த ஏபிசிடியை நீங்கள் AIEE அப்படின்னு கூட வந்து வாங்கலாம். ஃபஸ்ட் ப்ரைஸுன்றதை முதல் பரிசுன்னு கூட மாற்றி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களோடது தான். அதே போல் அந்த முதல் பரிசு பெறுறதுக்கு என்ன பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிற ரகசிய குறிப்புகள் அதையுமே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வீடியோ வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு எந்த இடத்துலையாவது எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து அந்த மழலையர் பாடல். கை தட்டுங்க நாங்கள் கலக்க போகிறோம். பாடல் எல்லாமே வந்து 3 நிமிஷம் தாங்க. கதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் 5 நிமிஷம் டைம். இந்த பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள். A4 ஷீட்டில் படம் வரையும்ன்றது காகிதத்தில் படம் வரைவோம், வண்ணங்களை அள்ளி பூசுவோம், தோகை விரிக்கும் மயிலை வரைவோம். அதான் அந்த மயில் ஆக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வானவில் கலரை தந்திடுவோம், களிமண்ணில் கையில் எடுத்து கொடுத்து பாருங்க, அழகா பொம்மை செஞ்சிடுவோம், கற்பனை சிறகை பறக்க விட்டு புதுசு புதுசாக படைச்சிடுவோம், பாட்டு பாட சொன்னா பாடுவோம், தைய தக்கான்னு ஆடுவோம். நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ இந்த முதல் பரிசு நமக்கே இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். முழுக்க நீங்கள் எழுதி கொடுக்கறதாங்க பாட்டு. ஆனால் அந்த பாட்டில் வந்து எங்கேயாவது இளையோர் திறன் அப்படின்ற மாதிரி அவங்கள மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துடணும். அப்போ தான் வந்து அது அந்த கருத்துக்கு உகந்ததாக இருக்கும். அப்புறம் இந்த கைகள் 2 தட்டுவோம், கால்கள் கொண்டு ஓடுவோம், பாட்டு பாடி மகிழ்வோம். இதெல்லாம் ஆக்ஷனுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. சூப்பராக இருக்கும் இந்த பாட்டெல்லாம் வந்து. எல்லாமே வந்து ஒரு 12 லைனு அந்த மாதிரி தான் இருக்குமே. அதிக லைன்லாம் கூட இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அழகாக நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துடலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. அப்புறம் நாங்கள் தான் சிங்கக்குட்டிகள் அந்த ஒரு பாட்டோடு நிறுத்தாமல் 2வது பாட்டு கூட நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நாங்கள் தான் நாளைய சிங்கங்கள். பாருங்கள் நிறைய அந்த ஏபிசிடி அது வந்து ஏன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதால நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆக்ஷன் பண்ணுறதுக்காக தான். ஓகே, இதோட வந்து தமிழ் பாட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இங்கிலீஷ் ரைம்ஸு. இந்த இங்கிலீஷ் ரைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4-5 கொடுத்துருக்கேன். இது ஒரே பாட்டோடு நிறுத்திக்க முடியாது. ஸோ இது வந்து நான் எல்லாத்துக்குமே அந்த தீம் என்னென்னு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இருக்கிற தனித்திறமையை வெளிக்கொண்டு வரது தான் த பவர் இன்சைட், உள்ள இருக்கிற ஆற்றல். ஸோ இது வந்து இங்கிலீஷ் ரைம்ஸு. இதையுமே நீங்கள் பாஸ் பண்ணி எழுதிக்கலாம். இல்லை நீங்கள் இதை வந்து எகெயின் எனக்கு கொஞ்சம் படித்து காட்டுங்க மேம் அப்படின்னாலும் ஐ எம் ரெடி டு ரீட். பட் இது வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்கள் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு 6 இங்கிலீஷ் பாட்டு வந்து இருக்குது. லிட்டில் ஹேண்ட்ஸ் பிக் டேலண்ட். ஓகேங்களா? இது வந்து இங்கிலீஷ் ரைம்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஸ்டோரி டெல்லிங். தமிழ் ஸ்டோரி டெல்லிங்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஸ்டோரி டெல்லிங். த மேஜிக் இன் ஹேண்ட்ஸு கேட்டகரி வந்து என்னென்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். அடுத்தது டைம் டியூரேஷன் 5 நிமிஷம் மேக்ஸிமம். ஸோ 3 to 5 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரொடக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டோரியை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக அண்ட் ரொம்ப முக்கியம் வந்து இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். சரிங்களா?
அதே போல் இந்த கதையெல்லாம் நம்ம சொல்கிறப்ப வெறுமனே கதை சொன்னால் பத்தாது, இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணணும். என்னென்னலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொண்டு போய் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே குழந்தைங்கிட்ட கொடுத்து எப்பப்போ வந்து காமிக்கணுமோ அதெல்லாம் காமிக்க வச்சு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும். த லிட்டில் ப்ராப்ளம் சால்வர் இது முடிஞ்சுங்களா? அடுத்தது இது ரெண்டும் வந்து நான் சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்டோரி, சின்ன கையும் வண்ண பறவையும் அப்படின்னு சொல்லி. கதை வந்து நம்ம அப்படியே சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் தான் வரும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து 5 மினிட்ஸு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலாம் யூஸ் பண்ணி அந்த ஆக்ஷன்லாம் கொஞ்சம் பண்ணி அழகாக சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம ப்ரைஸை வந்து தட்டிடலாம். அப்புறம் குட்டி தச்சன் சிட்டு, அப்புறம் இசையால் வென்ற எழில். கதையுடைய நீதியை கண்டிப்பாக சொல்லணும் கதை சொல்கிறவங்க, சரிங்களா? அப்புறம் ரோபோவும் குட்டி விஞ்ஞானியும். ஓகேங்களா? இது வந்து கதைக்கு நான் கொடுத்தது. அடுத்தது நாட்டுப்புற பாடல். நாங்கள் தான் சிறுசு, எங்கள் திறமை ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் சின்னவங்க தான், ஆனால் எங்கள் திறமை வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு நாட்டுப்புறத்துக்கு உரிய அந்த இசையோடு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படின்னா அந்த தன்னானே தானன்னானே தன்னா தானன்னே தானன்னானே அந்த மாதிரி வந்து அந்த இசையோடு பாடணும் நாட்டுப்புற பாடல். எனக்கு அந்த இசையெல்லாம் வராது. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் வந்து அழகாக கற்றுக் கொடுங்க. நான் வந்து இந்த ஸ்கிரிப்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் வேணும்னா இதை யூஸ் பண்ணி அப்பப்போ அந்த நடுவில் மறுபடியும் அந்த தந்தானே தானே தன்னானே நானே தன தானே நன்னே நானே அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இசையை வந்து போட்டுக்கணும் நாட்டுப்புற பாடலுக்கு. அடுத்தது மாறுவேட போட்டிக்கு நீங்கள் 3 நிமிஷம் உங்களுக்கு டைம் டியூரேஷனு. நீங்கள் எப்படி வேணாலும் மாறுவேட போட்டியை போட்டுக்கலாம். ஒரு யங் ஸ்டூடெண்ட், ஸோ நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஆஸ்ட்ரோனட் ஆகலாம், எதுவாக வேணாலும். அப்போ அந்த மாறுவேடனா அந்த வேஷத்தை மட்டும் போடுறது கிடையாது, வேஷம் போட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கேற்ற டயலாக்ஸும் கண்டிப்பாக பேசணும், சரிங்களா? பாரதியார் போல் வீராங்கனை வேடம், எப்படி வந்து அந்த உடை அலங்காரம் இருக்கணும், மேடையில் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கணும், எப்படி அடி எடுத்து வைக்கணும், எப்படி வந்து அந்த அறிமுகம் இருக்கணும், பேச்சும் நடிப்பும் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு குட்டி இயற்கை பாதுகாவலன், நம்மளுடைய இளம் விவசாயியை பற்றி நான் கொடுத்துருக்கேன். கேர்ள்ஸு பாய்ஸ் யார் வேணாலும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டதால தான் நான் இது ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா யூஸ்ஃபுல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கேளுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் அடுத்து 3rd 4th 5thக்குலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் இது எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். கலைத்திருவிழான்னு சொல்லிவிட்டு நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸுமே இருக்கும் கலைத்திருவிழா ரிலேட்டட். நீங்கள் அதுலேருந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.